மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கூலில் போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட்டு டிட்பிட்ஸ் பார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுப்போம். மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் ரீஇன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் அன்டெம்பரல்டு பவர். ஆக்சுவலாக நியூஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஓவர் வியூ சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி எலக்டோரல் ரோல் அப்டேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கக்குள்ள ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் டிலீட் ஆகிறாங்க. அதில் டிஸ்கிரிபன்சி ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்னன்றதை நேற்று பார்த்தோம். இப்போ அதில் இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் யூனிலேட்டரலா எலெக்ஷன் எலக்டோரல் ரோல் ரெடி பண்றதுல யூனிலேட்டரலா எந்த ஒரு புது ரூல்ஸும் போடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் அ பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட் பாடி. ஸோ அத்தாரிட்டேட்டிவா ஒரு சில லாஸை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற வாதத்தை ஆப்போசிட்ல இருந்து வைக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, we have authorized by election commission to by constitution of India to conduct election. அப்போ அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்குள்ள ரெசிடியூரி பவர்ஸ் எல்லாமே ஃபால் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன், ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணதால என்ன இஷ்யூ, இங்க ஒரு இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் பண்றாங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேவா, நியூஸுக்குள்ள போகலாம். Core legal opinion. Supreme Court hearing petition against West Bengal special intensive revision. பர்டிகுலரா வெஸ்ட் பெங்கால் நடந்ததுல தான் 1.3 crore பீப்புள் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து டெலிட் செய்யப்பட்டாங்க. அதனால தான் வெஸ்ட் பெங்கால் எப்பயுமே, அதுவும் இல்லாமல் அப்போசிஷன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால, அப்போசிஷன்ல எப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ற பாடி கவர்மெண்ட் அங்க இருக்கிறதுனால, மம்தா பானர்ஜி தலைமையிலான கவர்மெண்ட் அங்க இருக்கிறதுனால அடிக்கடி அங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா, த பெஞ்ச் அந்த இடத்துல தான் இந்த கோர்ட் சொல்றாங்க ஜஸ்டிஸ், 2 ஜஸ்டிஸ் யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அண்ட் ஜஸ்டிஸ் ஜோய்மாலியா பகாச்சி. என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அதான் அனானிமிட்டா ஒரு அத்தாரிட்டேட்டிவ்லாம் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட டிஃபென்ஸ் ஆர்கியூட் சஸ்டைனபிள் அண்டர் ஆர்டிகல் 324 என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் த எலெக்ஷன் வித் ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன் ஃபேர் மேனர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ல இருந்து டிரைவ் பண்ணி ஒரு ஆக்ட் ரெடி பண்றாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. ஓகேவா, இது ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் which belongs to the ambit of கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன். புரியுதா, இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை நோக்கி இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. அதுல செக்ஷன் 21(3)ல the residuary power to conduct special revision in such manner அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. அப்ப ரெசிடியூரி பவர் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா, இட் கேன் மேக் த லாஸ் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஸ்டாண்டை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா, கோர்ட்ஸ் கவுண்டர் Rule 25 of Registration of Electoral Rules Act 1960 mandates that even intensive revision must follow the prescribed procedure. இந்த prescribed procedure சொல்றாங்க இல்லையா, ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொசீஜர்ல ஒரு கிளாஸா வேணா ஆட் பண்ணலாமே தவிர புதுசா எதையும் கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ல இருக்குன்னு சொல்லி கோட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இனி பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு எஸ்ஐஆரை கண்டக்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தனக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா கூடாதுங்கிற இஷ்யூஸ். ஸோ அப்படி என்ன ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த ஃபார்ம் 6 அப்படிங்கிறது ஃபார்ம் 6 அப்படி அடிஷன் ஆஃப் மெம்பர் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட் தான் இந்த ஃபார்ம் 6. அந்த அடிஷன் ஆஃப் மெம்பருக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லி ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, எபிக் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அண்ட் நரேகா ஜாப் கார்டு, இது எல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபார்ம் 6ல இன்பில்ட்டா கொடுத்துக்கிறது. அடிஷ்னலா இந்த ப்ரொவிஷன்ஸ், இந்த சர்டிபிகேட்ஸ் ஃபுல்லா எலெக்ஷன் கமிஷன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பீப்புள் கேன் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல்
எஜுகேஷனல் ரெக்கார்டு, பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, பிடிஎஸ் கார்டு, கவர்மெண்ட் சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு ஆர் பென்ஷன் டாக்குமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். சப்மிஷன் ஆஃப் தீஸ் ஆல் சர்டிபிகேட் இஸ் நாட் மேண்டேட்டரி. மேண்டேட்டரி அல்ல, கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 6க்கு நீங்க உங்களுக்கு ஓட்டர்ஸ் நேம் ஆட் பண்ணணும்னு நினைச்சதா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் தான். ஆனா நீங்க வேணும்னா இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்ட். ஆக்சுவலா இது வந்து எலக்டோரல் பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டாண்ட். ஓகேவா? நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ அப்போ அதுல ஒரு கோட் இருக்கு இல்லையா, கோர்ட்டோட ஒரு லைன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலா எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொசீஜர்ல தான் இருக்கணும். அடிஷனலா ஏதாச்சும் ஒரு பிரின்சிபல் ஆட் பண்றீங்க, அடிஷனலா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கேட்குறீங்கன்னா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண கோர்ட்ல தான் இருக்கணும். அப்போ ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலா மெயின்டைன் பண்றாங்க. அப்போ நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேர்டிக் கொடுக்க போறாங்க அப்படின்னா அது ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும். நோ பர்சன் ஷுட் பி கண்டெம்டு வித்தவுட் பீயிங் ஹியர்ட். ஸோ ஒரு வேர்டிக்ட், இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது கோர்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது. கோர்ட்டு, குவாசி ஜுடிஷியல், எந்த அத்தாரிட்டி எல்லாம் வந்து ஒரு ஜஸ்டிஃபைடா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹியர் த அதர் சைடு. அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ல வாதம் பிரதிவாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரதிவாதத்தை முதல்ல என்னன்னு கேட்கணும், கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, no one should be a judge in his own cause. A judge or a person who is judging the issue அவங்க he should not take any personal stand in that. பர்சனலா எந்த இன்ட்ரெஸ்டும் அதுல எடுத்துக்க கூடாது. no actual bias, no apparent bias. ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கீ டேக்அவேஸ் இதுல இருந்து எடுத்துக்கிறது. ரெகுலேட்டரி discretion it is provided for the election commission but the regulation will be applied on that discretion. ஓகேவா? ப்ரொசீஜர் கம்ப்ளைன்ஸ், எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு லாவாக இருந்தாலும் இருக்கணும். ஓகேவா? ஓட்டர்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ ஆப்சென்ட் அந்த இதுக்குள்ளே பார்த்தோம் இல்லையா, டிஸ்கிரிபன்சி ஓட்டர்ஸ், அப்போ எலக்டோர ரோல்லேருந்து யாராச்சும் ஒரு நேம் லிஸ்ட் ஆயிருந்தா அவங்க ஜட்ஜ் வரைக்குமே போறாங்க. ஸோ ஓட்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஹியர் அப்ளைடு. செகண்ட், சுப்ரீம் கோர்ட் கன்ஸ்டிடியூட் எக்ஸ்பர்ட் பேனல் டு டிஃபைன் ஆரவல்லி அண்ட் மேப் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். இஷ்யூ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆரவல்லி மவுண்டெயினோட டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ணாங்க. என்னன்னா, எவ்ரி லேண்ட் பிலோ த 100 meters ஆர் நாட் ஆரவல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இட் இஸ் ஓப்பன் டு எக்ஸ்பிளாய்டேஷன். எல்லா கவர்மெண்ட் ஓப்பன் டு எக்ஸ்பிளாய்டேஷன். இதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் பின்வாங்கி ஸோ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்தர் மைனிங் வில் நாட் பி அலௌட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஆரவல்லியை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் டைவர்ஸ்ட் செக்டார்லேருந்து மெம்பர்ஸை இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆரவல்லி பேஜஸ் பற்றி பார்க்கணும். அதுக்கு பார்க்கலாம். மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் பேனல், எல்லா ஏரியாவிலும் சயின்டிஸ்ட், ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட்ல எல்லாரும் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சஸ்டைனபிள் ரோட் மேப் ஃபார் பர்மிசிபிள் ஆக்டிவிட்டி பொட்டன்ஷியலி இன்க்ளூடிங் ரெகுலேட்டட் மைனிங் அண்டர் டைரக்ட் சூப்பர்விஷன். Supreme Court will monitor the committee which are going to define the definition of Aravalli. ஓகேவா? challenge dividing the ancient mountain range. ஓகேவா? ஸோ சொன்னதுல அந்த ஜட்ஜ்மெண்ட் 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறது எதுவுமே ஆரவல்லி இல்லைன்னு சொன்ன கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்னால தான் இஷ்யூ ஆச்சு. ஓகேவா? கமிட்டி ஃபார்மேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. கபில் சிபில் அப்படிங்கிற ஒரு வந்து அப்ளை பண்ணிருக்காரு. ஸோ என்ன இன்பில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆப்போசிஷன் ஒரு வெல்வர்ஸ் ஒரு அட்வொகேட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் த ஆரவல்லிஸ் ஏன்ஷியன்ட். ஓல்டு ஃபோர்ட் மவுண்டெயின் ஆக்சுவலா இது ஃபார் மோர் ஓல்டர் தென் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் மேபி ஹைட்டா இருக்கலாம், ஆனால் ஃபார் மோர் ஓல்டர் தென் ஹிமாலயாஸ். ஓகேவா? ஓல்டு ஃபோர்ட் மவுண்டெயின் formed in Precambrian
ஏரா கிட்டத்தட்ட 3 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு மவுண்டைன். ஓகேவா? ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் 800 கிலோமீட்டர்ஸ். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கும். அவ்வளோ லென்த்தான ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் தான். ராக் கம்போஸ்ட் ஆஃப் இக்னியஸ் மெட்டமார்பிக் வித் வெரி ஓல்டு கிறிஸ்டலைன் ராக். இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக் ஃபார்மேஷன் தெரியும். ஒன்ஸ் லாவா வெளியே வந்து கூல் ஆயிடுச்சு, சடனாக கூல் ஆயிடுச்சு வித்தவுட் எனி டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆன் தட் அப்படின்னா அது இக்னியஸ் ராக். மெட்டமார்பிக் ராக்னா ப்ரெஷர் டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சேஞ்ச் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ராக்னா அது மெட்டமார்பிக். ஓகேவா? ஸோ மினரல் வெல்த். ஸோ இந்த டிஃபனேஷனை மாத்துறதுனால இவ்வளோ பெரிய பொட்டாஸ். ஏன்னா the mineral wealth of the Aravalli may be exploited by the government or any other private. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் மினரல்ஸ் அதில் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மினரல்ஸ். காப்பர் சின்ஸ் ஏன்ஷியன்ட் ஏஜ்ல இருந்து காப்பர் வந்து K3 மைன்ஸ்ல இருந்து எடுக்க வராங்க. ஸோ காப்பர், ஜிங்க் ஃப்ரம் ராம்பூரா, அச்சரா, அயன் ஓர் ஸ்கேட்டர் டெபாசிட், லிமிடெட் ஸ்கேட்டர் டெபாசிட். அப்போ ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் கம்போஸ்ட் ஆஃப் அயன் ஓர், ஃபுல் ஆஃப் அயன் ஓர்னு கேட்டதுனால அது தப்பு. It is limited. Iron ore is limited and scattered, not a concentrated part. ஓகேவா? நான் மெட்டாலிக் வந்து மார்பிள், லைம்ஸ்டோன், கிரானைட், ஃபெல்ட்ஸ்பார், பாஸ்பேட். கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல், ரேர் எர்த் மினரல்ஸ், பொட்டாஷ் அண்ட் கிராஃபைட். இதெல்லாம் வந்து என்ன கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னா, எந்த ஒரு மினரலை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்டோ ஒரு டிஃபென்ஸ் மெட்டீரியல் என்ன ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ பேலன்சிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது மூலியமாகவும் இந்த ஒரு கம்போசிஷனை ரெடி பண்ணுறது மூலியமாகவும் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்காலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ஒரு இமேஜினேஷன், ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் இல்லைன்னா நார்த் இந்தியாவில் பாதி டெசர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்காலஜியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆரவல்லி ரேஞ்சை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். எக்காலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், லீகல் ஃப்ரேம் ஒர்க் கோர்ட் உள்ள வந்துச்சு. ஸோ லீகாலிட்டி, அந்த லா அண்ட் இஷ்யூஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ரெகுலேட்டரி, மைனிங், சயின்டிஃபிக் டெஃபினேஷன். அதனால தான் சயின்டிஸ்ட்லேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஷியர்லேருந்து என்வரான்மெண்டலிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு டீம். நாட் இட் ஃபார்ம்டு, இன்னும் ஃபார்ம் ஆகலை. அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் செக்டார்ஸ், வேரியஸ் சர்வீஸ் ஹேவ் பீன் ரிசீவ்டு, பட் இட் இஸ் நாட் ஃபார்ம் நவ், till now. Then Supreme Court distinguishes irrational freebies from welfare investment. இந்த freebies அப்படிங்கிறது எந்த ஒரு உழைப்புமே இல்லாம, எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்லாம, ப்ரொவைடிங் மெட்டீரியல் பை வெல்த்தா இருக்கலாம், இல்லை பை ப்ராடக்டா இருக்கலாம், ஓப்பன் டு த ஆல் பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது ஃப்ரீபீஸ். ஸோ இந்த ஃப்ரீபீஸ்னால எலெக்ஷன் ரிசல்ட் மே பி அஃபெக்டட். இது வந்து ஒரு கோட். ஸோ அப்போ அந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா, வெல்ஃபேர் மெஷரா சோஷியலி பேக்வர்ட் கிளாஸ், SC ST வல்னரபிள் கிளாஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வருது. அப்போ கோர்ட் உள்ள ஸ்டெப் இன் பண்ணி வெல்ஃபேர் நோக்கத்துல SC ST அது வல்னரபிள் குரூப்ஸுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் ஃப்ரீபீஸையும் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கோர் இஷ்யூ சொல்றாச்சு. ஃப்ரீபீஸ், ப்ரீ எலெக்ஷன் ப்ராமிசஸ் அண்ட் போஸ்ட் எலெக்ஷன் ஸ்கீம்ஸ் ஆஃபரிங் ஃப்ரீ. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஃப்ரீனஸ்லாம், ஃப்ரீஸ்லாம் கொடுக்குறாங்க. பைக் கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறேன், அமௌண்ட்ஸ் வந்து தௌசண்ட்ஸ்ல கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கிற பார்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்றது தான் மெயினா. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியா வந்து டெட்ல இருக்குது, கடன்ல. என்ன டெட்னா, நேஷனல் டெட் 2.5 lakh crore. ஓகேவா? அதுவும் இல்லாம 2013 ஜட்ஜ்மெண்ட்ல ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கலாம், பட் ஆனால் மக்களை ஏமாத்துற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கரப்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது கரப்ட் ப்ராக்டிசஸா அப்படின்னு கேட்குறேன். கரப்ட் ப்ராக்டிசஸ், அந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற வேர்டு அந்த கரப்ஷன், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அந்த ஃப்ரீபீஸை வந்து கரப்ட்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. கரப்ட்னா பிரைபரி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆன் ரிலீஜியன் அண்ட் காஸ்ட், இதெல்லாம் தான் கரப்ட் ப்ராக்டிசஸ் சொல்றாங்க. ஸோ ரிலீஜியனையும் காஸ்டையும் சொல்லி ஓட்டு கேட்டுறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு சிலதை கொடுக்குறேன்னு சொல்லி கிளைம் பண்றதை அவங்க சொல்லவே இல்லை. ஓகேவா? ஃப்ரீபீஸ் ஆர் நாட் லிஸ்டட்.
legal gray area, court have recognized serious physical and governance concern haven't declared them illegal. ஓகேவா, என்னதான் லீகல் இஷ்யூ இருந்தாலும் freebies, providing freebies for the vulnerables is not declared as illegal yet. Key Supreme Court judgment. இதுக்கு முன்னாடி freebies election manifesto பத்தி கொடுத்த judgments. First, S. Subramanian Balaji versus State of Tamil Nadu. Freebies do not amount to bribery under section 123. இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, freebies வந்து bribery இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரீசன்ட் அப்சர்வேஷன் 2024ல சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ் த கன்சர்ன் அன்செக்டு ஃப்ரீபீஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃப்ரீபீஸ் தரான்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒன்று சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் should lay கைட்லைன்ஸ் டு ஸ்டாப் தட் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா எலெக்ஷன் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கறது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அப்போ பாசிபிளே இல்லாத நம்ம கவர்மெண்டோட எக்கானமியை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு, கவர்மெண்டோட ட்ரெஷரியை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரீபீஸ் தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். அதை ஸ்டாண்ட் எடுத்து சொல்றது சுப்ரீம் கோர்ட். புரியுதா? கரண்ட் டெவலப்மெண்ட் கோர்ட் அப்பியர்ஸ் டு பி மூவிங் அவே ஃப்ரம் த 2013 ஜட்ஜ்மெண்ட். 2013 ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்கலான்ற ஜட்ஜ்மெண்ட். அப்போ இப்போ இருக்கிற ஸ்டாண்ட் என்னது, எலெக்ஷன் கமிஷன் ஸ்டுட் ஸ்டாப் த அந்த வெத் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, எவ்வளோ வேணா செஞ்சிருவோம், அதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இட் சீம்ஸ் டு பி டைவர்ட்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2013 ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கு சுப்ரீம் கோர்ட். எலெக்ஷன் கமிஷன்ஸ் ரோல் அண்ட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த அப்ளிகேஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர். அப்போ அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கரெக்டா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிளை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டில யூஸ் பண்ணக்கூடாது, எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பிரச்சாரத்தெல்லாம் நிறுத்திடணும். இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் அப்ளிகபிள் டு who and all involving in the election process. That includes citizen too, citizen, journalist, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. எப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி எப்போ எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்றாங்களோ ஃப்ரம் தட் டே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட். ஓகே, கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ அதுதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட், Mines Ministry sets 500 project target tools for exploration. First news, critical minerals and other minerals இருக்கிறதுனால கவர்மெண்ட் இஸ் tend to exploit the ஆரவல்லி அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். இப்போ அதே அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா நேர் எதிராக 500 கிட்ட வித்தின் 2031ல 500 கிட்ட மைன் எக்ஸ்ப்ளோரேஷன், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்க. 500 அதுல 300 கிட்ட வெறும் கிரிட்டிக்கல் மினரல்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, ரெண்டுமே கொஞ்சம் இஷ்யூ தான். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வித்தின் 2031. 500 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் கன்க்ளூட் பண்ணணும் இந்த ஏரியாவில் இந்த மினரல்ஸ் அபண்டன்டா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஜிஎஸ்ஐ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போய் நிற்கும். ஓகேவா, மேப்பிங் டெட்லைன் 2030 அது முடிச்சுடணும். ஓகேங்களா, மல்டி ஏஜென்சி கோஆர்டினேஷன் எம்இசிஎல். ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஜிஎஸ்ஐ அதை மட்டும் முடியாது, எம்இசிஎல் டிஜிஎம்ஸ் எல்லாருமே உள்ள இன்க்ளூடட். ஓகேவா, சேட்டலைட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் அபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ஒட்டு மொத்தமா இன்டர்நெட் செயின் மாதிரி ஒர்க் பண்ணாதான் இந்த 500 ப்ராஜெக்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சேட்டலைட் டெக்னாலஜி மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபர்ஸ்ட் அந்த ஐஎஸ்ஆர்ஓவா இருக்கட்டும், நாசா யாரா இருக்கட்டும். ஸோ பினித் த லேண்ட் மாஸ் என்ன மினரல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ஹையா இருக்கிற சேட்டலைட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர்எஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை டெப்ளாய்ட் பண்ணி இந்த டயக்ராம் இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படிதான் விழும். ஸோ இந்த டார்க்கா ஒரு லேயர் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா திஸ் ஃபுல் லேயர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் மினரல் டைப் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ
இதை வச்சு முடிவு பண்ணி அந்த ஐஆர்எஸ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டோட இமேஜை வச்சு முடிவு பண்ணி லொக்கலைஸ் பண்ணுவாங்க. லொக்கலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு யூஸ் பண்றது ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங், மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜரி, இதெல்லாம் டெப்ளாய் பண்ணுவாங்க இப்போ சேட்டலைட் டெக்னாலஜி மூலமா டு ஃபைண்ட் த மினரல் டெபாசிட்ஸ். ஓகேவா? இந்தியாவில் யூஸ் பண்றது ஐஆர்எஸ் சீரிஸ், காட்ரோசாட் அண்ட் HVSS. ஸோ மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம லீகல் டேர்ம்ஸ்ல மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கா சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் த போத் லிஸ்ட். ஆனா இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு. எப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 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 லிஸ்ட்ல இருக்க ஒரு ப்ரொவிஷன்ல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ இட் வில் ஹாவ் அப்பர் ஹேண்ட் ஓவர் த ஸ்டேட் லிஸ்ட். இல்லையா? அப்போ மினரல்ஸை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் வித் த சேஃப்கார்ட் லிமிட் with regulation will be set by the central government and within the ambit of the regulation state government will exploit the minerals. இதுதான் இப்போ நடக்கிற ஆக்சுவல் ப்ராசஸ். ஓகேவா? ஸ்டேட் லிஸ்ட்ல 23rd, யூனியன் லிஸ்ட்ல 54th. ஓகேவா? MDMR அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது கொடுத்துருக்கிறது ஆக்ட் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் 1957. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் ஆஃப் மைனிங் லீசஸ், ராயல்டிஸ், environmental safeguard will be guided by the central government through the state government and state government should follow that guidelines. ஓகேவா? action of mineral blocks இதெல்லாம் நடக்கும். Mark question. Supreme Court's observation that election commission's discretion cannot be untrammeled reaffirms the supremacy of rule of law. ஸோ டிஸ்கிரிஷனா எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு ஸ்டாண்டு எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரூல் ஆஃப் லா இம்போஸ்ட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. அப்போ அந்த ரூல் ஆஃப் லாவை டென் பண்ணி தான் போகணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நீங்க நடத்தணும்னு சொல்லி உங்களுக்கு பவர் கொடுத்ததுனால யூ ஷுட் நாட் ஓவர் யூஸ் தட் பவர் அப்படின்ற ஸ்டாண்ட் தான் ஃபர்ஸ்ட். டிஸ்கஸ் த பேலன்ஸ் பிட்வீன் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் அட்டானமி அண்டர் ஆர்டிகல் 24 அண்ட் நீட் ஃபார் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆர்டிகல் 324 இருக்கு இல்லையா, 324ல எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் எப்படி நடக்கும்? ஸோ அந்த பேலன்ஸை வச்சு தான் இந்த மெயின்ஸ் கொஷின். 2 பேஜுக்கு எழுதுங்க, 150 வேர்ட்ஸ். யூ ஷுட் ஹேவ் 150 வேர்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தரும். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா